கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவ மக்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இயேசுநாதரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். இயேசுநாதர் எப்படிப்பட்டவர் உங்களுக்கு தெரியுமா? சாப்பாடு இங்கே இல்லைனாக்கா அண்ணாண்ட போய் சாப்பிடுவார். அண்ணாண்ட சாப்பாடு கம்மியாக இருந்தாக்கா இன்னாண்ட வந்து சாப்பிடுவார். இந்தியா தேசத்தில் தெய்வங்கள் பல கோயில்கள் எல்லாம் இருக்குது. அவர் எல்லாவற்றிலும் போய் சாப்பிட்டுன்னு கொண்டுக்குன்னு அவர் நல்லா தான் இருக்கிறார். நீ ஏன் பைத்தியம் பிடிச்சி அலைஞ்சுன்னுக்கிற? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் என்ன சொல்லுது? என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினாலே சங்காரமாகிறார்கள் என்று சொல்லுது. ஆகவே கிறிஸ்துவ மக்களே, அறிவோடும் புத்தியோடும் ஞானமாய் வாழுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆஸ்பத்திரியும் கையுமாய் அலையாதிருங்கள் என்று தான் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் பைபிளில் இருக்குது. கூடுமானால் யாவரோடும் சமாதானமாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இதையெல்லாம் பார்த்து படித்து சமாதானமாக இருக்க நாம் பழகுவோம், அதை நாம் நடத்துவோம், அதை நாம் அபியாசப்படுத்துவோம், அதன்படி செய்வோம். நல்லா ஒரு 100 வருஷம் 200 வருஷம் நல்லா இருங்களேன். இதைத்தான் கடவுள் விரும்புகிறார். அநியாயத்துக்கு ஏன் சீக்கிரமாக போகிறீங்க? சமாதானமாக இருந்து வாழும்படி கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி நன்றி நன்றி.